அல்லேலூயா. சீயோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்று தினத்திலும் சங்கீதங்களின் புஸ்தகம் 85ஆம் சங்கீதம் முதல் 88ஆம் சங்கீதம் வரைக்கும் உள்ள வசனங்களை தியானிக்க சர்வவல்லமையுள்ள தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. 85ஆம் சங்கீதத்திலே, கர்த்தாவே உம் தேசத்தின் மேல் பிரியம் வைத்து யாக்கோபின் சிறையிருப்பை திருப்பினீர். சிறையிருப்பின தேவன் மீண்டுமாய் ஜனங்களை உயிர்ப்பிக்கும்படியாய் ஆண்டோடைய சமூகத்திலே சங்கீதக்காரர் விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தனிப்பட்ட விதத்திலோ சபையாகவோ இரண்டு விதங்களிலும் அவர்களை உயிர்ப்பிக்கும்படி ஜெபிப்பதற்கு தேவனுடைய மக்களுக்கு உரிமை உண்டு. ரட்சிப்பும் ஆவிக்குரிய வாழ்வும் தேவனை சார்ந்தவைகளாகும். அவை நமக்கு அவருடைய இரக்கம், மன்னிப்பு, வல்லமை, ஜீவனை அளிக்கும் ஆவி மற்றும் அவருடைய சித்தம் செய்வதற்காக மிகுந்த ஆவல் அனைத்தையும் அளிக்கிறது. ஆவிக்குரிய பிரகாரமாக நாம் தாழ்வான நிலைமையில் இருக்கும் பொழுது தேவன் விரும்புவது போல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை அனுபவியாத போதும் நாம் நேர்மையாக உள்ளான ஏழ்மையை அறிக்கை செய்து தாழ்மையோடு தேவ சமூகத்திலே விண்ணப்பிக்கும் பொழுது கர்த்தர் நமது ஆவியை உயிர்ப்பிக்கிறார். ஆம், கர்த்தர் நன்மையானதை தருவார். நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுக்கும். சத்தியம் பூமியிலிருந்து முளைக்கும், நீதி வானத்திலிருந்து தாழ பார்க்கும். நீதி அவருக்கு முன்பாக சென்று அவருடைய அடிசுவடிகளின் வழியிலே நம்மை நிறுத்தும். அப்படியே தேவன் இன்றைக்கும் இந்த சங்கீதத்தின் மூலமாக ஒரு ஆசீர்வாதத்தை தருகிறார். 86வது சங்கீதத்திலே இதோ தாவீது தேவ சமூகத்திலே விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறது காரியத்தை குறித்து பார்த்தாவே, ஒரு செவியை சாய்த்து என் விண்ணப்பத்தை கேட்டருளும், நான் சிறுமையும் எளிமையும் ஆனவன். ஆண்டோட சமூகத்திலே தன்னை தாழ்த்தி தேவ சமூகத்திலே ஆண்டோடைய சமூகத்தில் என் ஆத்மாவை மகிழ்ச்சியாக்கும். ஆண்டவரே உம்மிடத்தில் என் ஆத்மாவை உயர்த்துகிறேன் என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்திலே தாழ்மையோடு ஏறெடுக்கிறதான விண்ணப்பத்தை பார்க்கிறோம். தாழ்மை உள்ளவனுக்கு கர்த்தர் கிருபையை கொடுக்கிறார். ஆம், அந்த கிருபை நம்மை உயர்த்தும், அந்த கிருபை நம்மை ரட்சிக்கும், அந்த கிருபை நம்மை பலப்படுத்தும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தாழ்மை, உபத்திரவம், மிகுந்த வறுமை இவற்றிலிருந்து ஏறெடுக்கிறதான ஜெபம் ஆண்டவருடைய சமூகத்திலே திக்கற்றவருடைய ஜெபத்தை அலட்சியம் பண்ணாமல் அவர் அங்கீகரிக்கிற கர்த்தர் ஜெபத்தையும் ஆண்டவர் அங்கீகரிக்கிறார். தாவீதுடைய விண்ணப்பத்தை ஒருபோதும் அவர் தள்ளி போட்டதில்லை. அவர் தாவீது விண்ணப்பத்தை கேட்டு கரவல் ஆடுகள் பின்பதாக அலைந்து கொண்டிருந்த தாவீதை சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாய் அவர் முடிசூட்டின கர்த்தர். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆம், என்மேல் நோக்கமாகி எனக்கு இறங்கும், உமது வல்லமையை அடியானுக்கு அருளி உமது அடியான் குமாரன் லட்சியம் என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் தன் விண்ணப்பத்தை ஏறெடுக்கிற தாவீதுக்கு ஆண்டவர் பதில் தருகிற தேவனாக இருந்தார். 87வது சங்கீதத்திலே சீயோனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். கர்த்தர் யாக்கோபின் வாசஸ்தலங்கள் எல்லாவற்றையும் பார்க்கிலும் சீயோனின் வாசல்களில் பிரியமாயிருக்கிற தேவன். ஆம், சீயோன் கர்த்தர் வாசம் பண்ணுகிறதான இடம். சீயோன் கோட்டையை பிடித்து கர்த்தர்
கத்தருக்கென்று சொல்லி ஒரு 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 கூடாரத்தை அங்கே தாவீது அமைத்தார். அதில் துதியின் சத்தம் உண்டது. துதியின் மத்தியில வாசம் பண்ணின தேவன் அங்கே வாசம் பண்ணினார். ஆம், அங்கே வந்து துதிக்கிற பிள்ளைகள் கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள். சீயோனை குறித்து இன்னான் இன்னான் அதில் பிறந்தான் என்று சொல்லப்படும். ஆம், அந்த சீயோனிலே நாமும் கூட காணப்படும் கிருபை செய்வாராய். 88வது சங்கீதம், இரவும் பகலும் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். விண்ணப்பத்தின் சங்கீதம். ஆம், ஆண்டவரை நோக்கி தாழ்மையை கூப்பிட்டு ஆண்டோடைய பதிலை பெற்றுக் கொள்கிறதான் ஒரு சங்கீதம். என் கர்த்தாவே, என் ஆத்மாவை ஏன் தள்ளி விடுகிறது? மதித்து என் முகத்தை ஏன் மறைக்கிறது? சிறு வயது முதல் சிறுமைப்பட்டவனும் மாண்டு போகிறனுமா இருக்கிறேன் என்று சொல்லி அந்த சமூகத்தில் விண்ணப்பத்தை ஏறெடுக்கும் பொழுது அவர்தாமே ஜெபத்தை கேட்கிற தேவன். கர்த்தர் பரிசுத்தநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உன்னை தேவனுக்கு அப்படியே நம்ம ஆசீர்வதிப்பார்கள். பரிசுத்தநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன்.